திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் கமல்ஹாசன் திரையுலகில் பயணத்தை பற்றி பார்ப்போம். நடிக்கத்தான் வந்திருக்கிறோம் என தெரியாத சிறுவன், பள்ளிக்கூடம் போக விருப்பமில்லாத மாணவன், இப்படியான மனநிலையில்தான் தனது பள்ளிக்கூடமாகவும் விளையாட்டு மைதானமாகவும் களத்தூர் கண்ணம்மா களத்தை மாற்றிக்கொண்டவர் தான் கமல்ஹாசன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பரமக்குடியில் குற்றையில் வழக்கறிஞராக இருந்த டி. சீனிவாசன் ராஜலட்சுமிக்கு மகனாக பிறந்தவர் கமல்ஹாசன். 4 குழந்தைகளை கடாக்குட்டியாக அண்ணன் சாருஹாசன், சந்திரஹாசன், நளினி, ரகு 2 அண்ணன் வக்கீல் கல்வி பயின்றனர். கமல்ஹாசன் 5 வயது முதல் படத்திலேயே சிறந்த குழந்தை நட்சத்திரமாக தேசிய விருதை பெற்றவர். இவர் இளைஞனாக 1970 மாணவர் திரைப்படத்தில் ஒரு பாடலில் மட்டும் தோன்றுவார். 1973 வெளியான கே. பாலச்சந்தரின் அரங்கேற்றம் என்ற திரைப்படம் அவருக்கு ஒரு திருப்பு முனையாக இருந்தது. துணை கதாபாத்திரமாக பல கதையில் நடித்தாலும் அவர் எதிர்முறையான கதாபாத்திரத்தில் நடித்த கே. பாலச்சந்தர், சொல்லத்தான் நினைக்கிறேன், குமாஸ்தாவின் மகள் போன்ற திரைப்படங்கள் பெரிதும் பேசப்பட்டவை. 1974 வெளிவந்த ஜெமினி கணேசன் நடித்த நான் அவன் இல்லை என்ற துணை கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்தார். 1974 வெளிவந்த கன்னியாகுமரி என்ற மலையாள படம் மூலமாக ஹீரோவாக ஆனார். இந்த படம் கமலுக்கு ஃபிலிம்ஃபேர் மலையாள மொழியான விருதையும் பெற்றுத்தந்தது. தமிழ் திரையுலகில் அவர் அறிமுகமான முதல் படம் கே. பாலச்சந்திரன் இயக்கிய அபூர்வ ராகங்கள். இப்படத்திற்கு அவருக்கு ஃபிலிம்ஃபேர் விருதும் தேசிய விருதும் கிடைத்தது. கே. பாலச்சந்திரன் அவர்களின் படங்களில் தொடர்ந்து நடித்தார். பின்னர் வெற்றி படங்களான சிகப்பு ரோஜாக்கள், வறுமை நிற சிகப்பு, நீயா, கல்யாணராமன், நினைத்தாலே இனிக்கும், ராஜபார்வை, 3ஆம் பிறை ஆகிய படங்கள் பல விருதுகளை பெற வாய்ப்புகள் அமைந்தன. அதே சமயத்தில் அவர் இந்தியில் திரையுலகில் கவனம் செலுத்தினார். ஏக் துஜே கே லியே, சாகர், சனம் தெரி கசம், ராஜ் திலக் ஆகிய இந்தி படங்களிலும் நடித்தார். 90களில் வெளியான குணா, தேவர் மகன், மகாநதி, குருதி புனல், இந்தியன், அபூர்வ சகோதரர்கள், அவ்வை சண்முகி போன்ற படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் திரைப்படங்களாக உருவெடுத்தன. முதலில் கமல்ஹாசன் ரசிக மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றினார். அதன் மூலம் பல நற்பணிகளையும் தன் ரசிகர்களை செய்ய தொடங்கினார். ரசிகன் தன்னுடைய பிறந்தநாளுக்கு மாலைகள், பூச்செண்டுகள் இவைகள் வேண்டாம் என்று அதற்கு பதிலாக சீருடைகள், புத்தகங்கள் போன்றவற்றை மாணவர்களுக்கு கொடுக்கவும், மருத்துவ மருந்துகள் போன்றவற்றை மன்ற இயக்கத்தில் கொடுக்கவும் என்று சொன்னார். ஏழை எளியவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்ய சொன்னார். படத்திற்கு கட்டோட்டு பாலாபிஷேகம் செய்ய வேண்டாம், பட்டாசு வெடிக்க வேண்டாம் என்று பலமுறை சொல்லியும் பட்டாசு மட்டும் வெடித்தார்கள். மன்ற பிள்ளைகள் சண்டைகள், சர்ச்சைகள் போகக்கூடாது என்று கமல் அவர்கள் ரசிகர்களை இருகரம் கூப்பி வணங்கி சொல்வார். 90களில் இவருடைய அற்புதமான நடிப்பு திறமைக்காக இந்திய அரசு அவருக்கு மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதை வழங்கியது. ஏராம் அது அவருடைய சொந்த தயாரிப்பாளராகும். அப்போது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இந்த படத்திற்கு தடை விதித்தாலும் இப்படம் பெரும்பாலும் வெற்றியும் அடைந்தது. பின்னர் தென்னாலி, பம்மல், கே. சம்பந்தம், பஞ்சதந்திரம், வசூல் ராஜா, MBBS போன்ற நகைச்சுவை படங்கள் பெரிதும் பேசப்பட்டவை. கௌதம் வாசுதேவன் இயக்கத்தில் வெளியான வேட்டையாடு விளையாடு, KS ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த தசாவதாரம் உலக அளவில் பெரும் வெற்றி தேடித்தந்தது. கமல்ஹாசன் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், தயாரிப்பு, பாடல்கள், நடனம் போன்ற திறமைகளையும் கொண்டவர். அவர் நடித்து இயக்கிய பல தடைகளை மீறி வெளியான விஸ்வரூபம் தமிழ், தெலுங்கு, இந்தி பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்றது. வெளிவந்த சில நாட்களிலே 120 கோடி ரூபாய் ஈட்டி சாதனை படைத்தது. சினிமாவில் சம்பாதித்து சினிமாவிலே விடுவார். சினிமா துறையில் ஆற்றிய பணிக்காக மத்திய அரசு பத்மஸ்ரீ, பத்மபூஷன் உள்ளிட்ட விருதுகளை வழங்கி கௌரவம் செய்தது. அன்பே சிவம் படத்தில் கமல்ஹாசன் நடிப்பு மிக அருமையாக இருக்கும். படம் சுமாராக தான் போனது. 2014 செவாலியர் விருது பெற்றார். தமிழில் நடிகர் சிவாஜி கணேசன் பின் செவாலியர் விருது பெறும் நடிகர் என்ற பெருமையும் பெற்றவர் கமல்ஹாசன் தான். கமல்ஹாசன் அவர்களுக்கு எல்லா மொழியும் தெரியும். தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி, ஆங்கிலம், சென்னை பாஷை, கொங்கு தமிழ், சிங்கள பாஷை அறிந்தவர். நடிப்புக்காக தன் உயிரையே தியாகம் செய்யும் நடிகர் என்றால் கமல்ஹாசன் தான். அவர் உடை, சிகை அலங்காரம், நடை, மேக்கப் போன்ற படத்திற்கு படம் வித்தியாசமாக காட்டுவார். 16 வயதில் சப்பானியாக கோவணம் கட்டி நடித்தவர். தன்னுடைய அழகை மாற்றி நடித்தவர். கமலுக்கு நிகர் கமல்தான். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.